நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் வெளியே வந்துட்டாரு, இதுக்கு மேல என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் திங்க் பண்ணிருந்தீங்க. ஆனா அதுக்கு மாறா ஹனிமூன் போன இடத்துல நம்ம மல்லியோட உயிருக்கு ஆபத்து இருக்குங்க. எப்படி காப்பாற்ற போறாங்க, இந்த விஷயம் எப்படி நம்ம விஜய்க்கு தெரியப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பதட்டமாவும் பயத்தோடமே இந்த சீரியலை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசன் இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ராஜேஸ்வரி இன்னைக்கு நீ சிறப்பான வேலை செஞ்சிருக்க, இந்த வேலைக்காகவே உனக்கு நான் ஆஸ்கர் அவார்டே தருவேன், அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோ பாருங்க கதிரேசன், நான் ஃபர்ஸ்ட் வேலையை முடிக்கிறேன், அப்புறம் எனக்கு தேவையான டெண்டரை நான் கேட்கறேன், அப்ப கொடுக்குறீங்களா இல்லையான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த வேலையை மட்டும் செஞ்சு முடி, அதுக்கப்புறம் தெரியும் நான் யாரு என்ன உனக்கு எவ்வளவு செய்ய போறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் புதிரும் புரியாத மாதிரி ஒரு பக்கம் பேசின்னு இருக்காரு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா பார்க்கல விளையாடலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சந்திரகாந்தா மேடம் அங்க வந்திருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் போயின்னு இருக்கு. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சம் ஒரு 2 டேஸாவே கொஞ்சம் இல்லீகல் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கு, அதனால கொஞ்சம் வாங்க மேடம் வந்து கொஞ்சம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல செக்கிங்க்கு வராங்க. நம்ம வெண்பா தனியா விளையாண்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம விஜயம் மறுபக்கம் மல்லி வராங்க. வந்து வெண்பா வெண்பான்னு சொல்லிட்டு பார்க்கல கூச்சலிட்டு ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் எங்க கூட்டாலும் வெண்பாவோட ஓசை நம்மளுக்கு கேட்கல. என்னடாச்சு வெண்பாவுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடயும் பயத்தோடயும் நாம இடுகிடுத்து போய் நின்றுட்டு இருக்கோம். இந்த சமயத்துல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பயப்படுற அளவுக்கு நம்ம வெண்பாவுக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்குங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூல்ல வெண்பா விழுந்துட்டு இருக்காங்க தவறி. உடனே அதை பார்த்து நம்ம விஜய் அடியில இருந்து கையாட்டுற மாதிரி தெரிஞ்சு டக்குன்னு அப்படியே சும்மா உள்நீச்சல் குதிச்சு அப்படியே வெண்பாவை தூக்குறாங்க. பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. கொஞ்சம் வெண்பாவுக்கு அப்படியே சும்மா வச்சு வயிற்றுல அமுக்குன்னு அமுக்குறாங்க. தண்ணியெல்லாம் வெளியே வந்துடுது. அதுக்கப்புறம் தான் வெண்பாவுக்கு பேச்சு மூச்சே வருது. என்ன வெண்பா உன்னை யாருங்க வர சொன்னது? இல்லப்பா நான் நார்மலா இங்க தான் விளையாடிட்டு இருந்தேன், திடீர்னு யாரும் என்ன பின்னாடி இருந்து நூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரா இருக்கோ என்னவா இருக்கோ எப்படி இது நடந்திருக்கோ எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நம்ம இப்படியே விடக்கூடாதுங்க, இன்னும் மேல மேல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்தலாம், எப்படி இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சாகணும். அதுக்கான ஒரு சிறந்த முடிவாக தான் நம்ம சந்திரகாந்தா மேடம் இப்ப பண்ணிருக்காங்க. சிசிடிவி கேமரால போய் செக் பண்ணி பாக்குறாங்க. சிசிடிவி கேமராவில் கரெக்டா அந்த மாதிரி நூக்கின நபர் யாரு என்ன எவர லொட்டு லொசுக்கு எல்லாமே தெரிய வருது. உடனே சமக்கம் வந்துடுறாங்க சந்திரகாந்தா மேடம். சின்ன புள்ளி இப்படி நூக்கி தள்ளிட்டு போயிருக்கானே, அவனை சும்மா விடக்கூடாது, அவனை இப்பவே பிடிச்சி அடின்னு அடிச்சு உதன்னு உடச்சு இந்த இடத்த விட்டு ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுட்டாங்க. முடிவு செஞ்சதோட மட்டும் இல்லாம அந்த இடத்துல செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த ஆளு எங்க போனாரு, அந்த நபர் எங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. இதனால பதட்டமும் பயமும் ஒரு பக்கம் அதிகமாயிருச்சு. ஏன்னா திரும்ப இதே மாதிரி விஷயம் நடக்காம இருக்குன்னு சொல்லிட்டு என்ன உத்தரவாதம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம், எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் இருக்கு. கடவுளோட அருள் இருக்கிற வரையும் நமக்கு எதுவும் பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுன்னு இருக்கோம். ஆனா அதையும் தாண்டி தீய சக்திகளோட ஆக்கிரமிப்பு அதிகமாயிட்டு நம்மளை சுத்தி தாங்க வந்துன்னு இருக்கு. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மல்லியும் மறுபக்கம் வெண்பா விஜய் இவங்க 3 பேரும் சேஃப்டியா இருக்கிறது நல்லது. ஏன்னா இவங்களை சுத்தி நிறைய இன்னல்கள் இக்கல்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு. இதெல்லாம் கடந்துதான் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் தவிர்த்து தான் இவங்க முன்னேறி வந்தாகணும், வேற வழி இல்லை. இதுக்கு நடுவில் என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறமும் இதே பிரச்சனை கண்டினியூ ஆகுமா, அந்த நபர் எதுக்காக இதை செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்திரகாந்தா மேடம் அடின்னு போட்டு கேட்கறாங்க. அவர் வாயில இருந்து எந்த ஒரு உண்மையே வரமாட்டேங்குது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எங்கிட்ட பேச்சே இல்ல, வீச்சுதான் அப்படின்ற மாதிரி ஒரு செயலுக்கு வந்துடுறாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க பண்ணது முற்றிலும் தவறான விஷயம், நீங்க காசுக்காக தான் இதை பண்றீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ராஜேஸ்வரி கொடுத்தாலா இல்ல அந்த கதிரேசன் கொடுத்தாரா, அந்த 2 பேர்ல யார் கொடுத்தாங்கன்னு உண்மையா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கேக்குறாங்க. நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியல, எதுவும் எனக்கு விளங்கல, இது எதுக்கும் எனக்கு பதில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா சொல்றாங்க. சந்திரகாந்தா கோவம் வந்துருது. சப்புன்னு தவட மேலே ஒண்ணு வச்சு ஆடிங் நானும் பாத்துனே இருக்கேன், என்னடா நீ பேச்சுட்டு போயிட்டே இருக்க, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும், இந்த சும்மா ஆனா ஊனா ஆவனா இந்த கதையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. நீ எந்த ஒரு நோக்கமும் இல்லாம எதுக்குடா அந்த சின்ன பொண்ணை தண்ணியில் தள்ளிவிட பார்த்த, இதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீயா உண்மையை ஒத்துக்கிட்டா உனக்கு கம்மியான தண்டனை இல்ல வச்சுக்கோ மவனே, நான் வாய்ஸ் முழுக்க நீ அப்படியே ஜெயில தான் இருக்கணும், அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம வாயடிச்சு போய் பேச்சடிச்சு போய் ஒரு பக்கம் இந்த
நபரோட வீட்டில் இருக்கிறவங்கள கடத்தி வச்சுன்னு இருக்காரு நம்ம கதிரேசன். ஆல்ரெடி இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தா எதனா பிரச்சனை வரும், உனக்கு 10 லட்சம் கொடுக்கறது சும்மா இல்ல, இந்த விஷயம் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மிரட்டி வச்சிருக்காங்க. அதனால வெளியவும் இந்த விஷயம் லீக் ஆகக்கூடாது, அதனால வேற வழியே இல்லை, இந்த இடத்துல நாம தான் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கு மேல என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஒரு பக்கம் பரபரப்பான பிரச்சனையோட ஓடிட்டு இருக்கு, இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி தவிடுபொடி ஆக்க போறாங்க, எப்படி இதை சால்வ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. பார்ப்போம், மெல்ல மெல்ல எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அது போல எல்லாமே நல்லபடியா நடந்தா நல்லது. அப்படி நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ட்ரெஸ்டிங்கா ஆர்வத்தோட நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒரு பக்கம் இதுக்கு மேலேயும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள்லாம் நடக்க காத்துன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து டாடா இங்க இருக்க வேணாம் டாடா, நம்ம போயிடலாம் டாடா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்போ அமைதியாரு, டேய் அடி தின்ற இன்னைக்கு, ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாடா எனக்கு பயமா இருக்கு, இங்க கீழவங்க எல்லாருமே கொஞ்சம் மோசமா இருக்காங்க, எதனா பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு டாடான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறான். என்னடா இந்த சின்ன பிள்ளைக்குள்ள இவ்வளோ கஷ்டமா, இவ்வளோ வேதனையா, இவ்வளோ துக்கம், இவ்வளோ துயரம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க பண்றது, இந்த மாதிரி கஷ்டங்கள் கண்டிப்பா வரும், அது எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் ஏத்துக்குன்னு சரி ஓகே இப்படி இதை கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கணும். அதை விட்டு நாமளே புலம்பிட்டு இருந்தா ஒண்ணுமே நடக்க போறதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.